எப்படியோ நேற்று நடந்த மேட்ச்ல நியூசிலாந்துக்கு பாடையை கட்டிட்டீங்க போல. எப்பா நேற்று அதிசயமா டாஸ் ஜெயிச்ச இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணானே. ஃபர்ஸ்ட் பவுலிங்ல போட்டு பிரிச்சான் டெவான் கான்வே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. சரி கொஞ்சம் ஸ்டார்ட் கிடைச்சிருச்சு அடிப்பான்னு நினைச்சு அவன் அவுட் ஆயிட்டான். டக்குன்னு அவுட் ஆயிட்டான். அவங்க கூட இருந்த ஓப்பனருக்கு டிம் ஷெஃபர்டுக்கு நல்லா ஸ்டார்ட் கிடைச்சிது. அவனும் பட்டாருன்னு அவுட் ஆயிட்டான். அடுத்தது ரச்சின் ரவீந்திரா போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு ஒரு 50 கூட அடிக்கலாம். ஒரு 44 ரன்னுங்க அவுட் ஆயிட்டான்ல. இந்தியா பவுலர்ஸை பொழந்துட்டுடா இவன் பெவினியன் பக்கத்துலேயே போகலாம். எல்லா மேட்ச்மே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸ்டார்ட் கிடைச்சிது. ஆனால் யாருமே மேட்ச் மிஸ் பண்ணல. ஆடினர் மட்டும் அந்த பொழந்து ஃபினிஷிங் தான்ட்டு ஒரு 47 ரன்ல நாட் அவுட்ல வெளியே போயிட்டான். ஹார்திக் பாண்டியா நாட்டு ஃபீல்டிங் சூப்பராக பண்ணா. பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்து அசத்துனா. முக்கியமா இந்த ஹர்ஷதீப் சிங் கொஞ்சம் அடி வாங்கிட்டான். குல்தீப்பியா தான் 2 விக்கெட் எடுத்து சூப்பரா போட்டான். முடிவில் 208 ரன் அடிச்சா அந்த நியூசிலாந்து பசங்க. ஏனுமாதாங்க சம்பவமே காத்துட்டு இருக்கு. அடுத்து பேட்டிங்கான இந்தியாவில போன மேட்ச் நாயடி பேடி அடிச்ச அபிஷேக் சர்மா சஞ்சு சம்செல்லாம் அவுட் ஆக இசன் கிஷன் வந்தான்ப்பா. பேயடி ஆரம்பம். அந்த ஒத்த கையில நிறைய ஷாட் அடிச்சான். அதெல்லாம் சூப்பரா இருந்தது. கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருந்தது. ஆயடி பேயடி வந்துச்சு. சூப்பரா ஒரு 76 ரன் அடிச்சு முடிச்சு கொடுத்தாயா. இவன் அடிக்கிற உடைய சைலண்டா இருந்த இந்த சூரியகுமார் யாரோ ஒருத்தன் கெரியரைய முடிச்சு விட்டான். 9வது ஓவர்ல மட்டும் சாக் ஃபோர்ட்ஸ்னு ஒருத்தன் போட்டான். அவன் கெரியரே நட்டு சோழி முடிச்சு விட்டான். அந்த சாக் ஃபோர்ட்ஸ் பயபுல மட்டும் 62 ரன் கொடுத்தா 3 ஓவர்ல 4 ஓவர் கொடுத்துட்டா ரெக்கான முறி அடிச்சிருப்போம் போல. 360 ஷாட் நிறைய ஆடி நட்டு சோழி முடிச்சுட்டா. இங்கிலாந்து பவுலர்ஸ் 82 ரன் அடிச்சா. அடுத்து வந்து ஆர்ச்சமி 6லயே தலைக்க வச்சாங்க அந்த சோதியெல்லாம் எப்போ. ஆனா இந்த இந்தியா பேட்ஸ்மேன் வர எல்லாத்தையும் போட்டு போலக்குறாங்க. அதுதான் எனக்கு எப்படின்னு தெரியல. முடிவில் இந்தியா மேட்ச் ஜெயிச்சுட்டானுங்க. 2-0 அந்த சீரீஸ் ஈடு எடுத்திருக்கானுங்க. அடுத்து இந்த நியூசிலாந்து என்ன பண்றாங்கன்னு பாப்போம்.